வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா, நம்ம வந்து ஆஃபீஸு நியூவாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 4 மந்த் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஆயுத பூஜைன்றதுனால ஆயுத பூஜைக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு பண்ணுறவங்க இவங்களெலாம் கூப்பிட்டு இன்றைக்கி வந்து சும்மா ஒரு சின்னதாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஆயுத பூஜை பர்ச்சேஸுக்கு வந்து போகலான்னு இருக்கேன். அதான் ரெடி ஆகிட்டேன். ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை டெக்கரேட்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க போகலாம். அக்கா 12 பாக்கெட் பொரி. சின்ன பாக்கெட்டா? 12 பாக்கெட் கொடுத்துருங்க. இது ஒரு பாக்கெட் போதும். அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குல்ல, ஆயில் பாக்கெட்டு பெருசாக போட்டுருங்க. ஒற்றைக்கல்லாம் இருக்குது. இது மட்டும் ஒரு பாக்கெட் சும்மா போட்டு விடுவேன். நேரில் வந்து இங்கேனா வந்து பொரி ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கணும்னா இங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் வரும். இதே போடுங்க. எல்லாம் வீட்டில் பண்ணுவாங்க. நம்மளும் ஒரு ஆஃபீஸ் வச்சு நம்மளும் வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு எது சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. பொரி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேகு போட்டு தர்றதுக்கு பேக் ஆகும். ஓகே, அடுத்தது பேக் கடைக்கு போகலான்னு இருக்கோம். பொரி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது எப்படின்னா, இந்த டைம் கொஞ்சம் வந்து சிம்பிளாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். இந்த செலிப்ரேஷன் வந்து எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சேர்த்து பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கண்டிப்பாக பே பண்ணுறேன். காய்ஸ், நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா ஓம் சர்மா ஸ்டோர். இது வந்து நம்ம தெரிஞ்ச அண்ணன் கடை தான். இங்கே வந்து ஆயுத பூஜைக்கு வந்து டெக்கரேஷன் பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான். வந்துட்டா மச்சான் இறங்கி பர்ச்சேஸ் பண்ணுவான். ஆக்சுவலி இந்தியன் டூ இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி ப்ரோ? ப்ரோ நீங்கள் ஆர்ட்டை காட்டாதீங்க ப்ரோ. நீங்கள் ஒரே லவ் மூடில் இருக்காப்புல. ஆனால் லவ் தான் அவனுக்கு செட் ஆகலை. அண்ணன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஒன்னேர்லேருந்து சைனா வரையும் கனெக்ட் வச்சிருக்காரு. இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே டேரெக்டாக வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பார்த்தாலே தெரிய வரேன். இது மாதிரி பிஸியாக இருக்காரு. அவர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சொல்லியா இந்த என்ன சிவாஜி படத்தில் கையிலையோ 2 கையெழுத்து போடுவார், காலையிலையோ 2 கையெழுத்து, அந்த மாதிரி ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு ஆள். தேவையான பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா ஆயுத பூஜைக்கும் எல்லாருமே வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. அது வந்து நாங்கள் மறந்துட்டோம். எங்களின் தெய்வம் அண்ணன் தான் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு சொன்னார். ஆனால் ஒரு போஸ்ட் கொடுங்க, வணக்கம். அதனால வந்து பெண்ணு ஒரு நோட்டு. ஏன் பெண்ணு நோட்டு வாங்கினா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பெண்ணு வந்து அவங்க தலையெழுத்தோ மாற்றலாம், மற்றவங்க தலையெழுத்தோ மாற்றலாம். இந்த ஒரு பெண்ணால் இந்த நோட்டு வந்து பெண்ணு வேணும்னா இந்த நோட்டு தேவை. அது ஒரு பையன் வேணும்னா ஒரு பொண்ணு தேவை. நோட்டு வந்து சும்மா தான் பார்த்தோம். ஆனால் வந்து பயங்கர லுக்காக சூப்பராக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷனுக்கு வந்து நிறைய இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா வந்து அழகாக சின்னதாக ஒரு டைரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ் ரெடி பண்ணுறது தான். ஈவினிங்காக அவங்க வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. காய்ஸ், ஒரு வழியாக வந்து ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுனால நம்ம வந்து சீக்கிரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு அதில் வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம். சரி வாங்க வந்து நம்ம ஆஃபீஸுக்கு போய் பார்க்கலாம். அலெக்ஸா ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை. இருந்தாலும் நம்மளே தான் போய் தந்துடுறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீடை தான் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸாக மாற்றுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால கொஞ்சம் வந்து க்ரூஷியல் டைமில் வந்து தேடி, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இடமே கிடைக்கல. ரொம்ப நாள் வந்து தேடிட்டே இருந்தோம். அப்புறமா தெரிஞ்சவங்க மூலயமா கிடச்சி கொஞ்சம் ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து நான் வந்து ஆஃபீஸாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு வரோம். வாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஆயுத பூஜைன்றதுனால கிளம்பி வந்து ரெடி ஆகி வந்துட்டாரு. முக்கியமாக வந்து பொரி இது ஸ்வீட்டில் கறிதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். அப்படிலாம் இல்லை, நம்ம தம்பி தான். வேடா வெல்கம் சொல்லு. ஹாய் ஃபேமிலி. ஹாய் ஃபேமிலி. யார் ஃபேமிலி? சரி ஓகே, இதுதான் நம்ம ஆஃபீஸ். வாங்க உள்ள போகலாம். சரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைஸ் தான் பார்த்தீங்கன்னா கடவுளில் வந்து தெரியாது. என் ஆஃபீஸையும் ஒரு பெரிய என்னண்டாரு இது சொல்லுவாருண்ணே, தெய்வ கலையா. உள்ள வந்தாலும் ஒரு தெய்வ கலையாக தெரியும். நீ பூஜைன்றதுனாலும் வந்து தொலைசு மாதிரி வெயிட் பண்ணிடணும். ஏதோ வந்து என்னால் முடிஞ்சது வந்து நான் இங்கே வெயிட் பண்ணிடணும். சரி ஒர்க்கிங் ஏரியாலாம் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம ஒர்க் பண்ணுறோமோ இல்லையா, இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கான டீசராக அவங்க வந்து வாங்கிடும். அதுக்கு என்ன ஒரு அப்டேட்டோ அதில் பண்ணி அதை எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஒரு ஸ்டெப்பு. இது கொஞ்சம் தான். இதை வந்து நம்ம வந்து பிச்சு வீட்டில் எல்லாமே வந்து பேக்குள்ளே போட்டு அதை மாடி வச்சு வைப்போம். சரி வந்து நான் பிச்சு வச்சா வீடு கொஞ்சம் அழகாக நம்ம சூட்டானதாக வேலைக்கு.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஒர்க்கிங் ஏரியா. எப்பவுமே வந்து 3 to 4 மெம்பர்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட லைஃப் ஆஃப் ஃபினிஷ் ஆக்சுவலி நிறைய வீடியோ வந்து நான் போடாமல் இருக்கேன். ரொம்ப தள்ளி தள்ளி போடுறேன். ரெகுலராக போட்டால் அந்த சப்போர்ட் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ரெகுலராக என்னால் போட முடியல. இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக வந்து ரெகுலராக போட ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பூஜைலாம் போட்டு முடிச்சாச்சு. அந்த பூஜை பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது வேகரா ஆக்சுவலி ஒரு ஸ்டீட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து மிக்ஸ் ஸ்வீட்டாக வந்து வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பொரி. அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட் பேக் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு பெண்ணோ ஒரு டைரி, அதை வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி, ஒரு பெண்ணோ ஒரு டைரி கொடுத்துருவோம். இந்த சாத்துக்குடி தைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட பெட்டராக வந்து நாங்கள் வந்து கயரமாக கொள்வோம். அதுக்கான சப்போர்ட்டு, அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஓகே, நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து ரெகுலராக போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடம் பீடி தேர்வது உங்கள் லைஃப் ஆஃப் பினிஷ். தேங்க்யூ. பாய் பாய்.